அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 232வது நாள். இன்று நாம் இணை திருமுறை நூல்களில் முதல் புஸ்தமாகிய தோபித்து நூலை வாசிக்க இருக்கிறோம். யூதர்கள் கிமு 721 அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்ததை பின்னணியாக கொண்டு யூத குடும்ப வாழ்வை விளக்கும் இக்கதை கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம். இந்நூலின் ஆசிரியர் யார் என்பது தெரியவில்லை. இது யூத போதகர்கள் கையாண்டு வந்த விவிலிய விளக்க முறையான மித்ராஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது என்பர் அறிஞர். ஞான இலக்கியத்தை சேர்ந்ததாக கருதுவாரும் உள்ளர். இந்நூல் முதலில் அரமேய மொழியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது முழுமையாக நமக்கு கிடைக்காததால் அதன் கிரேக்க மொழிபெயர்ப்பே மூலப்பாடமாக இன்று பயன்படுகிறது. அண்மை காலம் வரை வத்திக்கான், அலெக்சாந்திரிய தோற்சுவடுகளினின்றே ஏறத்தாழ எல்லா மொழிபெயர்ப்புகளும் செய்யப்பட்டு வந்தன. இந்த சுவடிகளை விட சீனாய் சுவடி தொன்மை வாய்ந்ததால் இதுவே இம்மொழிபெயர்ப்புக்கு மூலப்பாடமாக அமைகிறது. சீனாய் சுவடி முன்னையவற்றை விட சற்று விரிவானது. பல்வேறு துன்பங்களிடையிலும் தம்மீது பற்றுறுதி கொண்டு வாழ்வோருக்கு கடவுள் கைமாறு அளித்து அவர்களை காப்பார் என்பது இந்நூலின் மைய செய்தியாகும். இன்று நாம் தோபித்து அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். தோபித்து அதிகாரம் 1. இது தோபித்தின் கதை. தோபித்து தொபியேலின் மகன். தொபியேல் அனனியேலின் மகன். அனனியேல் அதுவேலின் மகன். அதுவேல் கபேலின் மகன். கபேல் ரபேலின் மகன். ரபேல் இரகுவேலின் மகன். இரகுவேல் அசியேலின் குடும்பத்தினர். நப்தலி குலத்தை சேர்ந்தவர். தோபித்து அசீரியர்களின் மன்னரான எனமேசரின் காலத்தில் திசிபேயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். திசிபே வட கலிலேயாவில் ஆசேருக்கு வடமேற்கே, தென் திசையில் காதேசு நப்தலிக்கு தெற்கே, பெயருக்கு வடக்கே உள்ளது. தோபித்துக்கு நேர்ந்த சோதனைகள். தோபித்தின் பற்றுறுதி. தோபித்தாகிய நான் என் வாழ்நாள் எல்லாம் உண்மையையும் நீதியையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தேன். அசீரிய நாட்டில் உள்ள நினிவே நகருக்கு என்னுடன் நாடு கடத்தப்பட்ட என் உறவின் முறையாருக்கு என் இனத்தாருக்கும் தருமங்கள் பல செய்து வந்தேன். இளமை பருவத்தில் என் நாடாகிய இஸ்ரேலில் வாழ்ந்தபோது என் மூதாதையான நப்தலியின் குலம் முழுவதும் என் மூதாதையான தாவீதின் வீட்டிலிருந்து பிரிந்து சென்றது. இஸ்ரேலின் குலங்கள் எல்லாம் பலியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராகிய எருசலேமிலிருந்தும் பிரிந்து சென்றது. எருசலேமில் தான் கடவுளின் இல்லமாகிய கோவில் எல்லா தலைமுறைகளுக்கும் எக்காலத்துக்கும் உரியதாக கட்டப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்ரேலின் மன்னர் எரோபோவாம் தான் நகரில் அமைந்திருந்த கன்றுக்குட்டியின் சிலைக்கு கலிலேயாவின் மலைகள் எங்கும் என் உறவின் முறையார் அனைவரும் என் மூதாதையான நப்தலின் குலம் முழுவதும் பலி செலுத்தி வந்தார்கள். நான் மட்டும் இஸ்ரேலர் எல்லோருக்கும் எக்காலத்துக்கும் கட்டளையிட்டிருந்தபடி திருவிழாக்களின் போது பல முறை எருசலேமுக்கு சென்று வந்தேன். அறுவடையின் முதற்கனியையும் விலங்குகளின் தலையீற்றுகளையும் கால்நடையில் 10 பங்கையும் முதன்முறை நறுக்கப்பட்ட ஆட்டு முடியையும் எடுத்துக்கொண்டு நான் எருசலேமுக்கு விரைவது வழக்கம். அவற்றை காணிக்கையாக்குமாறு ஆரோனின் மைந்தர்களாகிய குருக்களிடம் கொடுத்து வந்தேன். அதுபோன்று தானியம், திராட்சை ரசம், ஒளிவ எண்ணெய், மாதுளம்பழம், அத்திப்பழம் ஆகியவற்றையும் மற்ற பழங்களிலும் 10 பங்கை எருசலேமில் திருப்பணி புரிந்து வந்த லேவியரிடம் கொடுத்து வந்தேன். மேலும் 10 மற்றொரு பங்கை விற்று 6 ஆண்டுக்கு சேர்த்து வைத்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று பகிர்ந்து கொடுத்து வந்தேன். 10 3வது பங்கை கைவிடப்பட்டோருக்கும் கைம்பெண்களுக்கும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் யூத மதத்தை தழுவி வாழ்ந்தோருக்கும் கொடுத்து வந்தேன். ஒவ்வொரு 3ஆம் ஆண்டும் அதை அவர்களிடம் கொடுக்க சென்றபோது மோசேயின் சட்டத்தில் கட்டளையிட்டிருந்தபடியும் என் பாட்டனார் அனனியேலின் அன்னை தெபோரா விதித்திருந்தபடியும் நாங்கள் விருந்துண்டு வந்தோம். என் தந்தை இறக்கவே நான் அனாதை ஆனேன். நான் பெரியவனான போது என் தந்தையின் வழிமரபை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தேன். அவள் வழியாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவனுக்கு தோபியா என்று பெயரிட்டேன். அசீரியாவுக்கு நான் நாடு கடத்தப்பட்டு கைதியாக நினிவேக்கு சென்ற பின் என் உறவின் முறையார் அனைவரும் என் இனத்தாரும் வேற்றினத்தாரின் உணவை உண்டு வந்தனர். ஆனால் நான் வேற்றினத்தாரின் உணவை உண்ணாமல் தவிர்த்து வந்தேன். நான் என் முழு மனதுடன் என் கடவுளை சிந்தையில் நிறுத்தினேன். எனவே உன்னத இறைவன் எனக்கு அருள் கூர்ந்து எனமேசரின் முன்னிலையில் என்னை பெருமைப்படுத்தினார். எனமேசர் தமக்கு வேண்டியவற்றையெல்லாம் வாங்கி தருபவனாக என்னை அமர்த்தினார். அவர் இறக்கும் வரை நான் மேதியாவுக்கு சென்று அவருக்கு தேவையானவற்றை அங்கிருந்து வாங்கி வந்தேன். அக்காலத்தில் மேதியா நாட்டில் வாழ்ந்து வந்த கபிரியின் உடன்பிறப்பான கபேலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வந்தேன். எனமேசர் இறந்த பின் அவருடைய மகன் சனஹரிபு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அப்போது மேதியாவுக்கு செல்ல வழி இல்லாமல் போயிற்று. எனவே அங்கு என்னால் செல்ல முடியவில்லை.
எனமேசரின் காலத்தில் என் இனத்தை சேர்ந்த உறவின் முறையாருக்கு தர்மங்கள் பல செய்து வந்தேன். பசியுற்றோருக்கு உணவும் ஆடையற்றோருக்கு ஆடையும் அளித்து வந்தேன். என் இனத்தாருள் இறந்த யாருடைய சடலமாவது நினிவே நகர மதில்களுக்கு வெளியே எரியப்பட்டிருக்க கண்டால் அதை அடக்கம் செய்து வந்தேன். சனகரிபு கொஞ்சவர்களையும் அடக்கம் செய்தேன். கடவுளை பழித்துரைத்ததற்காக விண்ணக வேந்தர் அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய பொழுது அவர் யூதேயாவிலிருந்து தப்பியோடிவிட்டார். அப்பொழுது அவர் தம் சீற்றத்தில் இஸ்ரேல் மக்களுள் பலரை கொன்றார். நான் அவர்களின் சடலங்களை கவர்ந்து சென்று அடக்கம் செய்தேன். சனகரிபு அவற்றை தேடிய பொழுது காணவில்லை. ஆனால் நினிவேயை சேர்ந்த ஒருவன் சென்று நான் அவற்றை புதைத்து விட்டதாக மன்னரிடம் தெரிவித்தான். எனவே நான் தலைமறைவானேன். பின்னர் மன்னர் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை கொல்ல தேடினார் என்று அறிந்து அஞ்சி ஓடிவிட்டேன். என் உடைமைகள் அனைத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. என் மனைவி அண்ணாவையும் என் மகன் தோபியாவையும் தவிர எனக்கு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. 40 நாள்களுக்குள் சனபெரிபின் மைந்தர்கள் 2 அவரை கொன்றுவிட்டு அரராத்து மலைக்கு ஓடிவிட்டனர். அவருக்கு பின் அவருடைய மகன் சக்கர்தோன் ஆட்சிக்கு வந்தார். என் சகோதரர் அனையேலின் மகன் அஹிகாரை அவர் தம் அரசின் நிதி பொறுப்பில் அமர்த்தினார். இதனால் ஆட்சி பொறுப்பு முழுவதும் அவனிடம் இருந்தது. பின்பு அஹிகார் எனக்காக பரிந்து பேசினதால் நான் நினிவேக்கு திரும்பி வந்தேன். அசீரிய மன்னர் சனகரிபுக்கு மது பரிமாறுவோரின் தலைவனாகவும் ஓலை நாயகமாகவும் ஆட்சி பொறுப்பாளனாகவும் நிதி அமைச்சனாகவும் அஹிகார் விளங்கினான். சக்கர்தோனும் அவனை அதே பதவியில் அமர்த்தினார். அஹிகார் என் நெருங்கிய உறவினன், என் சகோதரனின் மகன். தோபித்து அதிகாரம் 2. தோபித்து பார்வை இழத்தல். சக்கர்தோன் ஆட்சியில் நான் வீடு திரும்பினேன். என் மனைவி அண்ணாவும் என் மகன் தோபியாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வாரங்களின் விழாவான பெந்தேகோஸ்து திருவிழாவின் பொழுது எனக்காக நல்லதொரு விருந்து தயாரிக்கப்பட்டது. நான் உணவு அருந்த அமர்ந்தேன். விருந்தின் போது எனக்கு பல வகை உணவு பரிமாறப்பட்டது. அப்பொழுது என் மகன் தோபியாவிடம், பிள்ளாய், நீ போய் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நம் உறவின் முறையாருள் கடவுளை முழுமனதோடு தேடும் ஏழை எவரையேனும் கண்டால் அவரை அழைத்து வா. அவர் என்னோடு உணவு அருந்தட்டும். நீ திரும்பி வரும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் மகனே என்று கூறினேன். தோபியா எங்கள் உறவின் முறையாருள் ஏழை ஒருவரை தேடி சென்றான். அவன் திரும்பி வந்து அப்பா என்று அழைத்தான். நான் என்ன மகனே என்றேன். அவன் மறுமொழியாக, அப்பா, நம் இனத்தாருள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது சடலம் சந்தை வெளியில் எறியப்பட்டு அங்கேயே கிடக்கிறது என்றான். உடனே நான் எழுந்து உணவை தொடாமலே வெளியேறி தெருவில் இருந்து சடலத்தை தூக்கி வந்தேன். கதிரவன் மறைந்த பின் அடக்கம் செய்யலாம் என்று அதை என் வீட்டின் ஒரு அறையில் வைத்தேன். வீடு திரும்பியதும் குளித்துவிட்டு துயருடன் உணவு அருந்தினேன். உங்கள் திருநாள்களை துயர நாள்களாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் என்று பெத்தேலை குறித்து இறைவாக்கினர் ஆமோஸ் கூறிய சொற்களை நினைத்து அழுதேன். கதிரவன் மறைந்ததும் நான் வெளியே சென்று குழி தோண்டி சடலத்தை புதைத்தேன். என் அண்டை வீட்டார், இவனுக்கு அச்சமே இல்லையா? இத்தகையதொரு செயலை செய்ததற்காகத்தானே ஏற்கனவே இவனை கொல்ல தேடினார்கள். இவனும் தப்பியோடினான். இருப்பினும் இறந்தவர்களை மீண்டும் அடக்கம் செய்கின்றானே என்று இழித்துரைத்தனர். அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே கண்களில் வெண்புள்ளிகள் தோன்றின. நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையார் அனைவரும் எனக்காக வருந்தினர். எளிமாய் செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அஹிகார் என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அண்ணா பெண்களுக்குரிய கை வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கை வேலைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவளுக்கு கூலி கொடுப்பார்கள். திசித்தர் மாதம் 7ஆம் நாள் தான் நெய்திருந்ததை உரிமையாளர்களுக்கு அவள் அனுப்பி வைத்தாள். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஓர் ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்த பொழுது ஆட்டுக்குட்டி கத்த தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் திருடிய எதையும் முன்ன நமக்கு உரிமை இல்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தர்மங்கள் எங்கே? நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றாள். தோபித்து அதிகாரம் 1. தோபித்தின் மன்றாட்டு.
நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவர், நீர் நீதியுள்ளவர், உம் செயல்களெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல், ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். சாரா. அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த இரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி. தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆள்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழ முன் கொடிய அழகையான அசுமதேயு அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தால் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்றி இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சாராவின் மன்றாட்டு. அதே நேரத்தில் சாரா பலகனியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி, உம் செயல்கள் எல்லாம் உம்மை என்றும் போற்றுக. இப்பொழுது எனது முகத்தை உம்மிடம் திருப்புகிறேன், என் கண்களை உம்மை நோக்கி எழுப்புகிறேன். இவ்வுலகில் இருந்து நான் மறைந்துவிட கட்டளையிடும். இதனால் இத்தகைய பழிச்சொற்களை நான் இனியும் கேளாதிருக்க செய்யும். ஆண்டவரே, நான் மாசற்றவள் என்பதும் எந்த ஆணுடனும் உறவு கொண்டதில்லை என்பதும் உமக்கு தெரியும். நான் நாடு கடத்தப்பட்டு வாழும் இவ்விடத்தில் என் பெயரையோ என் தந்தையின் பெயரையோ இழிவுபடுத்தவில்லை. நான் என் தந்தைக்கு ஒரே பிள்ளை. அவருக்கு வாரிசாக வேறு குழந்தைகள் இல்லை. அவருக்கு சகோதரர் இல்லை. நான் மணந்து கொள்ளத்தக்க நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை. என் கணவர்கள் 7 ஏற்கனவே இழந்துவிட்டேன். இனியும் நான் ஏன் வாழ வேண்டும்? ஆண்டவரே, நான் சாவது உமக்கு விருப்பமில்லை எனில் எனக்கு எதிராக சொல்லப்படும் பழி சொல்லையாவது இப்போது அகற்றிவிடும். அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தன் கண்களிலிருந்து கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தம் மகன் தோபியாவுக்கு இரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அழகையை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலமருள ரஃபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கு முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் இரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். தோபித்து அதிகாரம் 4. தோபித்து பெற்ற கைமாறு. தோபித்தின் அறிவுரை. மேதியா நாட்டின் ராகியில் வாழ்ந்த கபேலிடம் தாம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை தோபித்து அன்று நினைவு கூர்ந்தார். சாக வேண்டும் என்று நான் வேண்டியுள்ளேன். அதற்கு முன் என் மகன் தோபியாவை அழைத்து இப்பணத்தை பற்றி விளக்க வேண்டுமே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். எனவே அவர் தம் மகன் தோபியாவை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். என்னை நல்லடக்கம் செய். உன் தாயை மதித்து நட. அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே. அவளுக்கு விருப்பமானதை செய். எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்துப்பார். அவள் இறந்ததும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே.
உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே. ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். நீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் உன் உடைமையிலிருந்து தர்மம் செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே, ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு. ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்கென பெரும் செல்வம் சேர்த்திருப்பாய். நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும், இருள் உலகில் செல்லாதவாறு காப்பாற்றும். தர்மம் செய்வோர் எல்லோருக்கும் அது உன்னத இறைவன் திருமுன் சிறந்த காணிக்கையாகிறது. மகனே, எல்லா வகை தீய நடத்தையிலிருந்தும் உன்னையே காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மூதாதையரின் வழிமரபிலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள். நாம் இறைவாக்கினர்களின் மக்களாயிருப்பதால் உன் தந்தையின் குலத்தை சேராத வேற்றின பெண்ணை மனம் செய்யாதே. மகனே, தொன்று தொட்டே நம் மூதாதையராய் விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவில் கொள். அவர்கள் எல்லோரும் தங்கள் உறவின் முறையாரிடமிருந்தே பெண் கொண்டார்கள். கடவுளின் ஆசியால் மக்கட்பேறு பெற்றார்கள். அவர்களுடைய வழிமரபினர் இஸ்ரேல் நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள். அதனால் மகனே, உன் உறவின் முறையாரிடம் அன்பு காட்டு. உன் இனத்தவரின் புதல்வர் புதல்வியரான உறவினரிடமிருந்து பெண் கொள்ள மறுப்பதன் மூலம் உன் உள்ளத்தில் செருக்கு கொள்ளாதே. இத்தகைய செருக்கு அழிவையும் பெருங்குழப்பத்தையும் உருவாக்கும். சோம்பல் சீர்கேட்டையும் கடும் வறுமையையும் உண்டாக்கும். சோம்பலே பஞ்சத்திற்கு காரணம். வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்துவிடு. இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே. நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். மகனே, நீ செய்வது அனைத்திலும் கவனமாயிரு. நீ பெற்ற பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்கம் உடையவனாயிரு. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. அளவு மீறி மது அருந்தாதே. குடிபோதை பழக்கத்துக்கு ஆளாகாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு கொடு. உன் உடையில் ஒரு பங்கை ஆடையற்றிருப்போருக்கு வழங்கு. தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதையெல்லாம் தர்மம் செய்துவிடு. தர்மம் கொடுப்பதற்கு முகம் கோணாதே. உன் உணவை நீதிமான்களின் கல்லறையில் வைத்து பரிமாறு. பாவிகளுடன் அதை பங்கிட்டு கொள்ளாதே. ஞானிகளிடம் அறிவுரை கேள். பயன்தரும் அறிவுரை எதையும் உதறி தள்ளாதே. எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் அஞ்சாடு. ஏனெனில் வேற்றினத்தார் எவருக்கும் அறிவுரை கிடையாது. ஆண்டவர் நல்ல அறிவுரை வழங்குகிறார். ஆண்டவர் விரும்பினால் மனிதரை பாதாளம் வரை தாழ்த்துகிறார். மகனே, இப்பொழுது கட்டளைகளை நினைவில் கொள். அவை உன் உள்ளத்தினின்று நீங்காதிருக்கட்டும். இப்பொழுது மகனே, உன்னிடம் ஒன்று சொல்வேன். மேதியா நாட்டு ராகியில் உள்ள கபிரியின் மகன் கபேலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வைத்துள்ளேன். மகனே, நாம் ஏழை ஆகிவிட்டோம் என அஞ்சாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாவாய்.